சாமியினுடைய அர்ச்சனைனா தமிழில் அர்ச்சனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தமிழில் அர்ச்சனை பண்ணுனா நமக்கு புரியும் அப்படின்னு நமக்கு நினச்சிக்கிறோம். உதாரணத்துக்கு ஸ்கந்தா ஜடமக, கந்தனே போற்றிங்கிறோம். கந்தன்னா வடமொழி தான். கந்தன்னா தமிழ், ஸ்கந்தன்னா வடமொழி. சரி, கந்தன்னா அர்த்தம் என்னன்னு நம்ம குழந்தை நம்மக்கிட்ட கேட்குது. அம்மா உள்ள கந்தன்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லக்கூடாதுரா, அப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுரா, சாமி கண்ணை குத்திடுன்னு சாமி மேலே படியே போட்டுருவோம். நமக்கு தெரியாது, கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை. இதில் நம்மளுக்கு இன்னமும் பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் இந்த வேத மந்திரங்கள், ஆகமங்கள் இதையெல்லாம் குறைச்சி மதிப்பிடுறோம். அது ரொம்ப ரொம்ப தவறு. அதுவும் குறிப்பாக முருக வழிபாட்டில் இருக்க அடியார்கள் எக்காரணம் கொண்டு ஆகமத்தையோ முருகப்பெருமானுடைய வடமொழி மந்திரங்களையோ கிண்டல் பண்ணுவதோ அதை வெறுப்பதோ ரொம்ப ரொம்ப தவறு. நான் சொல்லலை, அருணகிரிநாதர் சொல்றார். மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலேன்னு எங்க சொல்றார்? பழனி திருப்புகள்ல சொல்றாரு. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.